வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, அதாவது இந்த கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு இதெல்லாம் வழக்கமாக நம்ம முதல் சேனலில் சொல்லிட்டு வரோம். இது ரெண்டாவது சேனல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது பணம் கட்டினா வீட்டு வாசலில் நோட்டீஸ் ஒட்டுவோம். இதுதான் வந்து பெரும்பாலும் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறது. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புது ட்ரெண்டு கிளம்பியிருக்காங்க. அது இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இவங்களுக்கு ஒரு வரலாறு, ஒரு பெரிய வரலாறு, ஒவ்வொருத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குங்க இல்லையா? நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 95, 98 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அட்வொகேட் ஃபீல்டில் வந்து புதுசாக வந்து இந்த பேங்க் ஃபீல்டுக்கு வந்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா பிரபலமான ஐசிஐசிஐ வங்கிலையும் HDFCலையும் கொஞ்சம் வேலை செஞ்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். ஜி மணி கார்ட்ஸ் அப்போ ஆரம்பித்தாங்க. அப்போ ஜி மணி கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரபலமாக எல்லாரும் வச்சுருக்கிற ஒரு கார்டு. ஒரு தொழிலதிபர்னா கண்டிப்பாக ஜி மணி கார்டாக அவங்ககிட்ட இருக்கும். அதே போல் SBI கார்ட்ஸ் அவங்ககிட்ட அப்பயே இருந்தது. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்தது தான் SBI கார்ட்ஸு. அவங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி நிறுவனமாகவே பார்த்தீங்கன்னாக்கா SBI கார்ட்ஸு அண்ட் பேமெண்ட்டு லிமிடெட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குருவானில் இருக்குது ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஆர்பிட்ரேஷன் வக்கீல் வழக்கறிஞர்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. சரி, இப்போ புதுசாக ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறது என்னென்னா, உங்கள் வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் ஓட்டுவோம் அப்படின்னு. இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து நம்ம முதல் சேனல் நிறைய சொல்லியிருக்கோம். கிரெடிட் கார்டோட பேசிக் என்ன சார்? அதாவது ஒரு பணத்தை வந்து நம்ம குறிப்பிட்ட நாளில் கட்டலைன்னா வட்டி போடுவோம். இதுதான் அதோட பேசிக். இது வாங்குறதுக்கு எந்த விதமான ஒரு ப்ரூஃபு, ஒரு அடமான கடன் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களா கொடுக்குறது வழியை வந்து அதை பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பில் பார்த்து உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு கொடுக்குறோம். இந்த தொல்லை வந்து இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த தொல்லை தான் இது. ஃபஸ்ட்டு இந்த தொல்லையை சாண்டச்சடர் பேங்க் இதெல்லாம் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SBI கார்ட்ஸ் நல்லா பிடிச்சிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பேர் கார்டு இல்லாதாலே இல்லைன்னு ஆகி போச்சு. நல்லா ஒழுங்காக இருக்கிறவங்க கூட இந்த கிரெடிட் கார்டை கொடுத்து அவனை வந்து கடன்காரனாக்குறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இந்த கிரெடிட் கார்டு லோனில் மாட்டிக்கிட்டு அதை EMI கன்வெர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதே மாதிரி. ஆனால் இதில் ஒன்று மட்டும் சொல்லலாம், இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விடாப்படியான எண்ணம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SBI இந்த கார்ட்ஸோட ஹெட் ஆஃபீஸ் பெருங்குடியில் இருந்தது. பெருங்குடின்னு சொல்லிட்டு சென்னையில் துறப்பாக்கம் பக்கத்தில் அந்த ஆஃபீஸ் இருந்தது. அந்த ஆஃபீஸில் அப்போ வந்து இந்த மாதிரி தான் அடாவடியாக பேசுறது. அப்புறம் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஏன்னா அவங்க வந்து